அல்லாஹு அக்பர். ஒரு அடிப்படையை நன்றாக நீங்கள் புரியணும். ஸஹீஹுல் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மல்லம் யக்ஸு வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கத்வி மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மல்லம் யக்ஸு, யார் போர் செய்யவில்லையோ, யார் ஜிஹாது செய்யவில்லையோ, ஜிஹாதுடைய களம் இருந்து யார் ஜிஹாது செய்யவில்லையோ அவர், வலம் யுஹத்திஸ் நஃப்ஸஹு பில் கத்வி, ஜிஹாதுக்கு கலந்து கொள்ள முடியவில்லை, எங்கேயோ நடக்கிறது, உடலால் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கிற நேரம், யார் நம்முடைய மனதை அலட்டிக் கொள்ளவில்லையோ, மனதால் போராடவில்லையோ, மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு மரணித்து விட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் நடக்கக்கூடிய யுத்தங்கள், அவருடைய பாதிப்புகள், நானும் நீங்களும் முனாஃபிக்கா இல்லையா என்பதை பரிசோதனை செய்வதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு நேரடி சோதனை, எங்களுக்கு மறைமுகமான சோதனை. அதாவது உலகத்தில் யுத்தங்கள் நடக்கிறது, முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த பாதிப்பு நேரம் எங்களுடைய கல்புகள் அலட்டிக் கொள்ளவே இல்லை என்று சொன்னால், காலையில எழும்புகிறோம், ராத்திரி வருகிறோம், எங்க பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால், அந்த ஷாம் தேசத்தில், சிரியாவிலே, பலஸ்தீனத்திலே அந்த மக்கள் பாதிக்கப்படுகிற நேரம், யமனிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிற நேரம், ஒரு வாட்டியாவது அல்லாஹ்விடம் கரம் ஏந்தி, இறைவா அந்த மக்களுக்கு உன்னுடைய உதவி வேண்டும் யா அல்லாஹ், அவருடைய கல்புகளை எல்லாம் ஸ்திரப்படுத்தி விடியா அல்லாஹ் என்று நாம் கேட்காவிட்டால், இந்த சபை என்னையும் உங்களையும் அளந்து பார்ப்பதற்கான சபையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சாதாரண வார்த்தை சொல்லவில்லை, மாத்த அலா ஷுஅபத்தின் மினன் நிஃபாக், ஸஹீஹுல் முஸ்லிமிலே வருகிறது, அவர் முனாஃபிக்குடைய அடையாளத்தோடு மரணித்து விட்டார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் என்னிடம் முனாஃபிக்குடைய அடையாளம் இருக்கிறதா? உங்களிடம் முனாஃபிக்குடைய அடையாளம் இருக்கிறதா? நானும் நீங்களும் முஸ்லீமா முஃமினா என்று அளந்து பார்ப்பதற்கு இந்த உலக சம்பவங்கள் சிலது நான் சொல்லிக் கொண்டு போகிறேன். அது சம்பந்தமாக எங்களுடைய கல்புகளுடைய உணர்வுகள் என்ன என்பதை நாங்கள் யாரிடமும் சொல்ல வேண்டாம், நம்மிடமே விசாரித்து பார்க்க வேண்டும் என்பதைத்தான் முதலில் நான் பதிவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால், அதாவது இப்ப உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளை நான் சொல்வதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க புரியணும். அதாவது ஹதீசுகளை பொறுத்தளவில் ஷாம் என்று தான் வருகிறது. ஹதீஸில் ஷாம் ஷாம் என்றுதான் ஹதீசுகள் நிறைய நாம் பார்த்தால் ஷாம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படும். ஷாம் என்றால் என்ன? அதாவது அது புரிந்தால் மட்டும்தான் ஷாம் என்றால் நான் ஹதீஸில் சொல்லுகிற நேரம் உங்களுக்கு நன்றாக புரியும். நான் சொல்லக்கூடிய இந்த மெப்பையும் சரியாக புரிந்து கொண்டால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன, இன்றைக்கு நடப்பது என்ன, அதற்கும் மறுமைக்கும் எவ்வளவு நெருக்கமா இல்லையா என்பதை நீங்களே விசாரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஷாம் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஒரு நிலப்பரப்பாக இருந்தது, இன்றைக்கு 4 நாடுகள், அதாவது பலஸ்தீன், ஜோர்தான், லெபனான், சிரியா. ஜோர்தான்ல ஒரு பகுதி, இந்த 4 நாடும் சேர்ந்த துருக்கியில ஒரு பகுதியும் வரும். இந்த 4 5வது நாடு, இது அத்தனையும் சேர்ந்தால்தான் ஷாம் என்று சொல்லப்படும். இப்ப இந்த நிலப்பரப்புல அதிகமான பெரிய இடம் வந்து சிரியா. ஷாமை பொறுத்தளவுல பலஸ்தீன் சின்னது, ஜோர்தான் சின்னது, லெபனான் இந்த பக்கம் சின்னது. அப்ப இந்த பக்கத்தில் உள்ள பெரிய நிலப்பரப்பு என்னது? சிரியா, அதான் அதிகமானது. இப்ப நம்ம இலங்கை என்று வைத்துக் கொண்டால் யாழ்ப்பாணம் இருக்குது, யாழ்ப்பாணத்துக்கு அடுத்தபடி என்ன இருக்குது? கடல், கடலுக்கு அப்புறம் இந்தியா. இந்த கடல் இல்லைன்னு நினைங்க, சிரியா முடிகிற நேரம் கடல் இல்லை, யாழ்ப்பாணத்துக்கு அடுத்த இந்தியாவா? அதே மாதிரி சிரியா முடிகிற நேரம் முடிஞ்ச உடனே துருக்கி தொடங்கிடும், சிரியாக்கு மேல துருக்கி. இப்ப யுத்தம் எங்க நடக்குது? ஹல்ப், அலப்போன்னு சொல்லுவார்கள். அலப்போன்னு சொல்லுவது இலங்கையில யாழ்ப்பாணம் எப்படி மேல இருக்குதோ, சிரியாவுடைய அந்த மேல பகுதி தான் அலப்போ, ஹல்ப். இந்த ஹல்புக்கு மேல, ஹல்பை தாண்டினா துருக்கி. ஏன் இதை சொல்றேன்னா, ஹதீஸ்கள் எல்லாம் இந்த இடத்தோட தான் சுத்தி வரும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க மெப்ப. இந்த ஷாம் என்ற மண்ணை பொறுத்தளவில், இப்ப சவுதியில் இப்படி நின்றோன்னு வைங்க, நின்றா இடது பக்கமா உள்ள மண்ணு தான் ஷாம், வலது பக்கமா உள்ள மண் வந்து யமன். வலது பக்கத்தில் யமன் வந்துடும், இடது பக்கத்தில் ஷாம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினால ஒட்டி சொன்ன அத்தனை விஷயங்களும் அந்த நிலப்பரப்பில் தான் நடக்க போகிறது. இதுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொன்னார்கள். அப்படி என்றால்
நல்லா புரிஞ்சிருப்பீங்க. சவுதி இதண்டா இந்த பக்கம் இப்படி நான் நிக்கிறேன், இந்த பக்கம் அப்படியே யமன் வலது பக்கம், இந்த பக்கம் அப்படியே ஷாம். இந்த ஷாம்ல வந்து நான் சொன்னேன் பலஸ்தீன், ஜோர்தான்ல ஒரு பகுதி, லெபனன்ல ஒரு பகுதி, சிரியா, துருக்கியில சின்ன பகுதி. இது எல்லாத்தையும் ஒட்டி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஷாம் என்று இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஷாமை பத்தி எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் வருகிறது. முதல்ல ஒரு முஸ்லிம் இந்த யுத்தத்தை பத்தி ஏன் வேதனைப்படணும் தெரியுமா? காபத்துல்லாஹ்ல கை வச்சுட்டாங்கன்னு வைங்க, சும்மா இருப்போமா? துடிக்க மாட்டோம், பதற மாட்டோம். அல்லாஹ்வுடைய ஆலயம் என்றா நமக்குள்ள எந்த பேதமும் பார்க்க மாட்டோம், எல்லோரும் ஒரு அணியில் நிற்போம். காபத்துல்லாஹ் உசுர துறக்க அடுத்த நிமிஷம் நான் நீங்களை யோசிக்க மாட்டோம். மஸ்ஜிது நபவி, மதீனாவும் நமக்கு அப்படி புனிதம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க, 3 பள்ளி வாசல்கள் உங்களுக்கு புனிதமானது. ஒன்று பைத்துல்லா, காபத்துல்லா, அடுத்தது மஸ்ஜிது நபவி, அதுக்கு அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா. இது எங்க இருக்குது? ஷாம்ல இருக்குது. அப்ப மக்கா எங்களுக்கு புனிதம், மதீனா எங்களுக்கு புனிதம், அதுக்கு அடுத்தபடியாக புனிதமான இடம் என்ன? இது ஷாம் தான் எங்களுக்கு புனிதம். இது அதிகமான மக்கள் புரியுறாங்க இல்ல? உலகத்தில் என்ன நிலப்பரப்பு இருந்தாலும் மக்கா மதீனாவுக்கு அடுத்தபடியாக இந்த ஷாம் என்பது எங்க கல்வியில் அப்படி இடம் பெற வேண்டிய இடம். இந்த 3ஐ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஷாம் என்று சொன்ன நிறைய பேர் கவலை வர்றது இல்ல. ஏன் வரலண்டா, மக்காண்டா வருகுது, மக்கா எங்களே, மதீனாடா வருகுது. மக்கா மதீனாவோட வர்றது தான் இந்த ஷாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சிலாகித்து சொன்னாங்க. சஹாபாக்கெல்லாம் உட்கார வச்சு பேசுறாங்க. அல்லாஹ் ஷாமுக்கு அல்லாஹ் செய்த அருள், அல்லாஹ் செய்த பரக்கத்துன்றாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், ஏன் யார சொல்ல அப்படி என்றீங்க, எப்படி சொல்றீங்க, ஷாமை பார்த்து ஏன் அப்படி பண்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் கண்களால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு காட்டுகிறான். என்ன காட்டுகிறான் தெரியுமா? ஷாமுடைய நிலப்பரப்பில் மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை தாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அருள் செய்த பூமி என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட பூமி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல குர்ஆன்ல சொல்றான். ஒரு நாள் ராத்திரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் நபவி, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து, காபத்துல்லாஹ்ல இருந்து எங்க கொண்டு போறான்? அக்ஸா பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் அக்ஸாவுல இருந்து மேராஜ் பயணம் கொண்டு போறான்லாம். இதுக்கு இஸ்ராண்டுவோம், அதுக்கு மேல போறது மேராஜ். இந்த உலகத்துக்குள்ளேயே பைத்துல் ஹராத்துல இருந்து, மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அக்ஸா வரைக்கும் போனா அதுக்கு பேர் இஸ்ரா, அதுக்கு மேல போறது மேராஜ். அல்லாஹ் எப்படி சொல்றான் தெரியுமா? சுப்ஹானல்லஸி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான், தன்னுடைய அடியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் கொண்டு போனானே, அவன் பரிசுத்தமானவன் சொல்லி நிப்பாட்டினா பிரச்சனை இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ்